மிஸ்டர் மோரிஸ், கங்க்ராச்சுலேஷன். நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த 12 கல்லையும் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆ ஓகே பாஸ், தேங்க்யூ. இவங்கெல்லாம் யார்? மோரிஸ், இவர் வந்து ரஷ்யாவை சேர்ந்தவர். ஹலோ மோரிஸ். இவர் வந்து நம்ம மார்வலை சேர்ந்தவர். அப்புறம் இவர் வந்து நம்ம ஷேக் துபாயிலேருந்து வந்திருக்காரு. சலாம் அலைக்கும் மோரிஸ். சலாம் அலைக்கும். சலாம் அலைக்கும் சார். இவங்கெல்லாம் ஏன் சார் இங்கே வந்திருக்காங்க? மோரிஸ், ரஷ்யாவும் துபாயும் என்ன ஆசைப்பட்றாங்க அப்படின்னா, இந்த கற்களை அவங்க இராணுவத்தில் பயன்படுத்தணும்னு ஆசைப்பட்றாங்க. பட் எங்கள் ஷீல்டு என்ன முடிவு பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த கற்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது சேஃப் கிடையாது. நாங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் திரும்பி மூணில் வைக்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு 3 தான் ரொம்ப சேஃபான பிளேஸ். சார், இந்த கற்களை நான் கண்டுபிடிச்சது இந்த உலகத்துக்கு இப்போ வரப்போகிற பிரச்சனைக்காக. இவங்கள மாதிரி இராணுவத்தில் பயன்படுத்தி மக்களை கொள்றதுக்கோ இல்லை பயன்படாமல் நிலால் எடுத்து வைக்கிறதுக்கோ இல்லை. டாக்டர் மோரிஸ், இந்த கல்லோட சக்தி ரொம்ப அபரிதமானது. உங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்கள் இந்த கற்களை ரஷ்யாவுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா எங்கள் கிட்ட இருக்கிற எல்லா வெப்பன்ஸ்லேயும் பாதிக்கு பாதி உங்களுக்கு தரோம். சேட் நிம்மல் ஊரில் இருக்க ஃபுல்லாக கோல்டு அண்ட் ஆயில் எங்கள் நாட்டுக்கு தரான். பாஸ், இவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க இப்போது? ஆமாம் மோரிஸ், நம்மளால் அந்த கற்களை ஹேண்டில் பண்ண முடியாது. உடனே இந்த கற்களை நம்ம ரஷ்யாட்ட கொடுக்குறோம், இல்லை அப்படின்னா துபாய்க்கு கொடுக்குறோம். ரெண்டுமே இல்லை அப்படின்னா ஷீல் இந்த கற்களை கைப்பட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கே தெரியும் மோரிஸ், உலக அழிவு ஆரம்பிக்க போகுது. நம்ம ஏதாவது ஒரு நாடு கூட கை கோர்த்து தான் ஆகணும். இல்லை அப்படின்னா இந்த எதிர்ப்பை நம்மளால் சமாளிக்க முடியாது. பட் சார், அந்த உலக அழிவை தடுக்கிறதுக்காக தான் அழிஞ்சு போன சைனீஸ் கற்களை நானே 3 வருஷமாக கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த கற்களை நம்மக்கிட்டேருந்து அவங்க வாங்கி போயிட்டு திரும்பி நமக்கு ஆப்போசிட்டாகவே வார் டிக்ளேர் பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? சார், மோரிஸ் சொல்கிறதும் கொஞ்சம் நியாயமாக தான் படுது. ஷீல்டை இதுவரையும் நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக தான் பார்த்துருக்கீங்க. மக்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா ஷீல்டு எந்த லெவலுக்கு வேணால் இறங்கி என்ன வேணால் பண்ணுவாங்க. இது இந்த கற்களை நீங்கள் பக்கத்தில் இருக்கிற நாடு எந்த நாடுக்கு கொடுத்தாலும் ஷீல்டு தன் கடமையை செய்யும். மோரிஸ், இந்த கம்பெனிக்கு உட்பட்டு தான் நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணீங்க. இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணல அப்படின்னா இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் வச்சு உங்களால் இந்த கற்களை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஸோ கம்பெனி நாம்ஸ் பிரகாரம் தான் நீங்கள் நடந்தாகணும். கற்களை எங்கேயாவது ஒப்படைச்சு தான் ஆகணும். உங்கள் கம்பெனியும் வேணாம், உங்கள் கம்பெனி நாம்ஸும் வேணாம். நடக்க போகிற உலக அழிவுலேருந்து என் மக்களை காப்பாற்றுறதுக்காக தான் இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு இந்த சைனீஸ் கற்களை கண்டுபிடிச்சேன். என் மக்களுக்கு பயன்படாத இந்த கற்கள் எந்த நாட்டுக்கும் பயன்படக்கூடாது. நான் இங்கேருந்து கிளம்புறேன். உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பாருங்கள். மோரிஸ், என்ன விளையாடுறீங்களா? இங்கேருந்து எப்படி உங்களால் போக முடியும்? இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் எவ்வளோ சிசிடிவி கேமரா இருக்குன்னு தெரியுங்களா? வெளியே 500க்கு மேலே சோல்ஜர்ஸ் கன் வச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் செக் போஸ்ட்டை கூட உங்களால் தாங்க முடியாது. உங்களுக்கு இன்னும் முழுசாக இந்த கற்களோட சக்தியை பற்றி தெரியல. முடிஞ்சால் என்னை பிடிச்சி பாருங்கள். மோரிஸ், நீ ரொம்ப தப்பான முடிவு எடுத்துட்ட. எல்லா செக் பாயிண்ட்ஸும் அலாட் பண்ணுங்கள். மோரிஸ் இங்கே இருக்கிற மொத்த 12 கற்களையும் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிட்டான். எல்லா கேமரா ரன் பண்ணுங்கள். 500 சோல்ஜர்ஸும் ஃப்ரண்ட்டில் அசம்பிள் ஆகுங்க. உன்னை விட மாட்டேன் மோரிஸ்.